தோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூடவே படித்து அப்படியே வந்திருந்தாலுமே ராஜாவுடைய வில் பார் வந்துட்டு தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு 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 ஆஃப் ஆஃப் மை. ஏன்னா இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. பிச்சைக்காரன் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதுலேருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ளே திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காருன்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆனால் உண்மை என்னென்னா, காலேஜ் முடித்த டைம் அவர் மியூசிக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் ரேண்டமாக 2 months 3 months ஒரு வாட்டி கேப்பில் நாங்கள் அப்படி மீட் பண்ணிக்குவோம். அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம், இதெல்லாம் சுக்கரன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் இப்போ வேற எங்கேயோ போகணும், இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு போகலான்ட்டு, நான் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 2 months நாங்கள் பேசலை. அது அந்த ஒரு மாதிரி லெங்க்தி இன்டர்வல்ஸில் தான் மீட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மாதம் கழிச்சு கேஷுவலாக வேற யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம், அப்போ யாரோ ஒருத்தங்க அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவரை பற்றி தெரியுமா அப்படின்னோடனே, ஏன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், என்னாச்சு அப்படின்னோடனே, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஐ வாஸ் குவைட் ஷாக். அதுக்கப்புறமா என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, அன்னைக்கு என்னை கூப்பிட்டுட்டு நான் வரல, அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு. ஹி மெட் வித் அ வெரி சீரியஸ் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கோமால இருந்து வெளியே வந்து, அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருசாக காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும்ட்டு உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, கோமாலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, அப்புறமா தான் சுக்கரன் நடந்தது. அதுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா, அங்கேருந்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி, அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பிச்சைக்காரன் 2ல வந்து டைரக்ட் பண்ணி கண்டினியூஸாக ஹி ஹஸ் பீன் சர்ப்ரைசிங் மீ வித் திஸ் இது